ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கோதுமை அல்வா. இது வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். பொதுவாகவே அல்வானாலேவும் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். வீட்டில் செய்கிறது கஷ்டம்னு சொல்லி ஒரு தாட் இருக்குது. ஆனால் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை அல்வா ரொம்ப நல்லா வரும். நாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கடையில் வாங்குறத விட பல மடங்கு செலவும் மிச்சமாகும். இதை எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 3/4 கப் கோதுமை மாவு. இது நாம் சப்பாத்தி செய்ய பயன்படுத்துகிற சாதாரண கோதுமை மாவு தான். இது கிட்டத்தட்ட 75 கிராம் வரைக்கும் வரும். 3 மடங்கு சர்க்கரை. இப்போ 3/4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கோம், அதனால் 2.25 கப் வரைக்கும் சர்க்கரை, 1 கப் நெய், தேவையான அளவு முந்திரி பருப்பு. முதல்ல நாம் சர்க்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற சர்க்கரையில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நாம் கேரமல் பண்ணணும். மீதி இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சர்க்கரையை கொதிக்க விடலாம். இந்த சர்க்கரை பாகை ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். அதிக அளவுக்கு திக்காக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. 1/4 மணி நேரம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நாம் கோதுமை மாவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கோதுமை மாவில் கட்டி இருந்துச்சுன்னா அதை நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ 3/4 கப் கோதுமை மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் முழு கோதுமையை ஊற வச்சு அதை நாம் கிரைண்ட் பண்ணி அதுலேருந்து மில்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை புளிக்க வச்சு நாம் அல்வா செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம கோதுமை மாவை கரைச்சி நம்ம அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நமக்கு கோதுமை மாவை நல்லா கலக்கி நம்ம கிட்டத்தட்ட கோதுமை பால் மாதிரி நம்ம செஞ்சாச்சு. இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா திக்காக இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். அல்வா கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1/4 கப் அளவுக்கு நெய்யை சேர்த்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அல்வா செஞ்சு முடிக்கிறப்ப கடைசியாக சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹல்வாவில் முந்திரி பருப்புக்கு பதிலாக பூசணிக்காய் விதையை நீங்கள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். அதையும் இதே மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஹீட்டை சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருங்க. லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் நல்லா கெட்டியாகும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பாகும் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டி இருக்கோம். கோதுமை மாவு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா திக்காயிட்ருக்குது. இப்போ நம்ம சர்க்கரை பாகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் 3/4 பங்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். மீதியை அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சைட்லேயே இப்போ நம்ம கேரமல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற 2 டீஸ்பூன் சுகரில் கேரமல் செய்ய போகிறோம். அல்வாவுக்கு கலர் கொடுக்க போகிறது இந்த கேரமல் தான். அதனால் நம்ம ஆர்டிஃபிஷியலான கலர் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சூடான பேனில் அந்த சர்க்கரையை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சுகர் மெல்ட் ஆகி நமக்கு நல்ல கோல்டன் கலரில் கேரமல் கிடைக்கும். நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை அல்வாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லோ இல்லை ரெட் கலர் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இந்த கேரமல் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இப்போ நாம் அல்வா கிண்ட ஆரம்பித்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. நம்ம கேரமலோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணதால் இப்போ ஓரளவுக்கு கலர் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ நாம் மறுபடியும் சர்க்கரை பாகை சேர்த்துக்கலாம். நான் 5 நிமிஷம் நல்லா கிண்டினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் சர்க்கரை பாகு, நெய் இதை மாதிரி மாறி மாறி 3 தடவை சேர்த்துக்கோங்க. அரை மணி நேரம் முடிகிறப்ப எல்லா சர்க்கரை பாகும் நெய்யையும் நாம் சேர்த்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்குறதால நம்ம அல்வா கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி சேர்க்குறோம். இப்போ நாம் அல்வா கிண்ட ஆரம்பித்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. நான் மீதி இருக்கிற எல்லா சர்க்கரை பாகையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற நெய் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு அல்வா கலரும் ஓரளவுக்கு மாறி கெட்டியாகிக்கிட்டே வருது. இப்போ நான் மிச்சம் இருக்கிற நெய்யையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை பாகு, நெய் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நம்ம. அடுத்ததாக ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நாம் கிண்ட வேண்டியது இருக்கும். பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருந்தால் நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். பொதுவாகவே கோதுமை அல்வாவுக்கு ஏலக்காய் பொடி தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு விருப்பம்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம அந்த கரண்டி வச்சு கிண்டுறப்ப அதுலேருந்து நம்ம ஒட்டாமல், அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே விலகிட்டு வருது. கிட்டத்தட்ட நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5-6 நிமிஷத்தில் நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு அல்வா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நமக்கு 50 நிமிஷம் வரைக்கும் ஆகிருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்குது. இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் அல்வா செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். அடிக்கடி அல்வா செய்வீங்க. இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற 50வது ரெசிபி வீடியோ இது. சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.